சிம்ம ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். சிம்ம ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட வார ஆரம்ப கணக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சந்திராஷ்டம சூழ்நிலையோடு தான் ஆரம்பிக்குது. இருப்பினும் அந்த சந்திராஷ்டம கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் தான் இருக்குது. அதே சமயம் சந்திரன் ரொம்ப கெட்டு போகலை. இப்போ வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமத்தில் ஆரம்பித்தாலும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை சில குழப்ப அமைப்புகள் இந்த வாரத்தில் நீடிக்குது. ஸோ யாராக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில காலகட்டத்தில் குழப்ப அமைப்புகள்லாம் மாட்டுவாங்க. குழப்ப சூழ்நிலை, இது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு ஒரு சுணக்கம் குழப்பங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை சொந்தக்கார பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், சொந்த பந்தம் சொந்தக்கார விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அல்லது ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகக்கூடிய நபர்களுடைய விஷயத்தில் உங்கள் கூட ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிங்கிற மாதிரி பழக்க வழக்கத்தில் சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை மையப்படுத்தி சில குழப்பங்கள். இந்த ரெண்டு கான்செப்டில் தான் சிம்மராசி நபர்கள் இந்த வார கணக்கில் குழம்பி போவாங்க. குழப்பம், இவங்களோட விஷயத்தில் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய நபராக சிம்மராசி நபர்கள் இந்த வாரத்தை சந்திக்க போகிறீங்க. இருப்பினும் செவ்வாயோட வலுவை வச்சு இந்த குழப்பத்துக்கான நிவர்த்தி வார மத்தியமத்திலே கிடைச்சிரும். இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் விஷயம், மற்ற விஷயம், நீங்கள் எடுத்துக்கிட்ட பொறுப்புகள், கடமைகள், அடுத்த கட்டத்துக்கு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து போட்டு பார்க்கும்பொழுது வார மத்தியம சூழ்நிலையிலிருந்து செவ்வாயுடைய பலத்தை மையப்படுத்தி இந்த குழப்ப அமைப்புகள்லேருந்து வெளில வந்துடுவீங்க. எப்படின்னாக்கா செவ்வாயோட விஷயங்கள் உடனடியாக சில விஷயத்தை நீங்கள் செய்யணும். லேட் பண்ணிங்கன்னா பிரச்சனையாகும். இந்த வார கணக்கில் எதையுமே கொஞ்சம் உடனடியாக வேகம் எடுத்து செஞ்சிங்கன்னா சௌரியமாக இருக்கும். இதில் பேசுகிறதும் சரி தான், நீங்கள் நடந்துக்கிறதும் சரி தான், ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறதும் சரி தான், அதை டிக்ளேர் பண்ணுறதும் சரி தான், அதை ப்ரொசீஜர் படி ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி தான். எதுவாக இருந்தாலும் சிம்மராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வார கணக்கில் கொஞ்சம் உடனடியாக டக்குன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சிங்கன்னா சௌரியமாக இருக்கும். இழுத்து கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், தள்ளி வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற டிலே பண்ணக்கூடிய விஷயங்கள் சிம்மராசிக்கு அது மேலும் இழுபறியாக தான் தருமே தவிர அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஸோ ஆக சிம்மராசி நபர்கள் கொஞ்சம் விஷயத்தில் கொஞ்சம் வேகம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும் கொஞ்சம் வேகம் தேவை இந்த வார கணக்கில்.